யங்ஸ்டர்ஸ் வந்து கேஜெட்டோட தான் வந்து அதிகம் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுமா? லாட் ஆஃப் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த RF அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் செக் பண்ணி பார்த்தாலே. ஸோ தேர் ஆர் சர்டன் லிமிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் தெர் இஸ் நோ அப்சல்யூட் ப்ரூஃப் இன். எனக்கே நிறைய கேன்சர் டியூமர் பேஷண்ட்ஸ் வந்துருக்காங்க. 6 months 7 monthsன்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் பார்த்துட்டு. பட் they have. ஓகே, இப்போ பிரெயின் டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஏதாவது சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியுமா? பிரெயின் டியூமர் வரதுக்குங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ங்கிறது வந்து ஒரு நேச்சுரலி ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் ஒர்க்கிங் இன் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வைஸ் ஹாவ் அ பேலன்ஸ் டயட் அண்ட் அவாய்ட் எனி பேக்கேஜ் ஐட்டம். நீங்கள் என்ன தான் இயற்கையான சோறு சாப்பிட்டாலும் சாயிலில் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா இல்லைன்னா அந்த சாப்பாடில் இருக்காது இல்லையா? ஸோ அந்த சாப்பாடை நம்ம ப்ரொமோட் பண்ணால் நம்ம சாயிலை பார்த்துக்கணும். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக தான் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பிரெயினும் வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் வந்து நிறைய கேட்க முடியுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னது? பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ்லேயே பிரெயின் ஆக்டிவாக இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் விஷ் டு கெட் அப் இன் த மார்னிங், டிட்டர்மினேஷன் டு டூ திங்ஸ். திஸ் இட் செல்ஃப் ஆக்டிவேட்ஸ் த பிரெயின் இன் அ பிக் வே. Plus the reward system, there is exercise பண்றோம், activity பண்ணோம்னு there is always a reward system. It's a dopaminergic reward system, and that reward system is a better reward system than any other reward system which we use, get short-term benefits. So exercise, I think, is one of the very good methodology to activate the brain and also keep it comfortably happy and engaged. Other methods which are there are சில விஷயங்கள் நம்ம வந்து கோலம் போடுறது or playing a game of chess or playing or activities of reading. All these also add என்ன சொல்கிறது, அதுவும் நம்ம ஒரு அந்த பிரெயினோட ஆக்டிவேஷனில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணும். கோலம் போடுறது பாட்டியர்மார்கள்லாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் லேடிஸ் போடுறது, ஈவன் மென் ஷுட் ஆக்சுவலி ஸ்டார்ட் புட்டிங் சம் கோலம் இந்த குனிஞ்சு போடுறதுங்கிறது. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் ஆக்டிவிட்டி டு பி தாட் அபவுட். ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ். இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தீங்க வீட்டில் கோலம் போடுறது கூட ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்லை அவங்களுக்கு நார்மலாகவே வந்து அந்த பிரெயின் ஆக்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காலத்து பசங்க நிறைய படிக்கிறாங்க. தேர் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் த ரீடிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ திங்க் எக்ஸசைசஸ் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் டெஃபினெட்லி அது பெட்டர் தென் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் பார்க்குற எங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறமா நிறைய ஜென்ரேஷன்ஸ் வெளியில் விளையாடுறது கூட இல்லை. பாவம் வீட்டிலேயே படிச்சுட்டே இருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸு 10ஆம் கிளாஸ்லேயே அவ்வளோ கரைச்சி கொடுத்துட்றாங்க. MBBS இருக்கிற டாபிக்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்கு பாவம் ஐ திங்க் மோர் அவுட்டோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், தோஸ் திங்ஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸிங், பெயிண்டிங், ஐ திங்க் அதுதான் வே ஃபார்வர்ட். அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேம்ஸ். சும்மா காதில் இயர்ஃபோன் போட்டுட்டு பர்பஸ் இல்லாமல் ஜாக் பண்ணுறதோட ஹாவ் அ கேம். ஐ திங்க் தட் மேக்ஸ் மோர் சென்ஸ். கொஞ்சம் வியர்டாக இருக்குது ஃபார் அனிமல் டு டூ தட். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த இயர்ஃபோன்லாம் வந்து போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா காதில் ஹெட்ஃபோன் ஆகட்டும் இல்லை இயர்ஃபோன் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ட்ராவலில் சாங்ஸ் கேட்கறது, இல்லை அதுவே நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து காதிலே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினெட்லி எஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சென்ஸ் எல்லாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் பயாலாஜிக்கலாக நம்மளுக்கு அது பார்ட் ஆஃப் அவர் சிஸ்டமாங்கிறது கேட்டிங்கன்னா ஒரு லெவலில் நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுவேன். பட் நம்ம தானே அதை கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம தானே அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது நேச்சுரல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு குரங்கு ஒரு கல்லால் அழகாக ஒரு சிலையை பண்ணுறதுன்னா அது இயற்கையாக பண்ணுறது தானே. ஸோ கேமரா இஸ் ஆல்சோ இயற்கை. திஸ் கேமரா, our dress is also இயற்கை in that sense. This computerized, these metals which we make is also இயற்கை. So earphones are part of our நம்மளோட இயற்கை வந்து செயற்கையாக பண்ணுற தன்மை நம்ம இயற்கை. ஸோ தட் இஸ் ஓகே. இந்த பிளானட்லேருந்து தானே பண்ணுறோம். ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா மேபி இட்ஸ் ஓகே. ஓகே, உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே தான் சொல்கிறீங்களா? மேபி இன் சம் சென்ஸ். டைம் தான் சொல்லும் பிரச்சனை வருமா வராதான்னு. பட் இது நம்ம இயற்கையாக தானே பண்ணுறோம். பட் அது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கா? அது மேலே எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் எனக்கு லார்ஜர் கன்சர்ன் வுட் பி ஃப்ரம் மை ENT கொலீக்ஸ். மேபி த இயர் ட்ரம் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் ஆன் த லாங் டேர்ம். அந்த இஷ்யூஸ்லாம் கூட இருக்கலாம். லாங் டேர்மில் தேர் வில் பி டெஃபினெட்லி சென்சரி ஹியரிங்
இஷ்யூஸ் இருக்கும். அந்த நர்வ் ஃபைபர்ஸ் டெஃபினட்டாக லாங் டேர்மில் டேமேஜ் ஆகும். சவுண்ட் லவுட்னஸ் கரெக்டாக இல்லையா, அது இல்லாமல் ஒரு ஃபேக்டர் தான். ஐ மீன் டக்குன்னு ஒரு டமால்னு சவுண்டு கூட கால் ஒயின்னு நிற்குது இல்லையா. ஸோ அதை நம்ம ஷார்ட் டேர்மாக மெதுவாக போட்டுகிட்டே போனோம்னா அது ஒரு எஃபெக்ட் இருக்க தான் போகுது. ஐ மீன் நாட் ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ லேமேன் ஐ திங்க் உங்களுக்கும் புரியும் அது நான் சொல்ல வர விஷயம். பட் எது இயற்கை எது செயற்கைன்னு நம்ம பிரிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த கான்வர்சேஷன் எனிமோர். That's my personal opinion. ஓகே, இப்போ வந்து பிரெயின் ஃபுட்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து கேள்விப்படுறோம். அதாவது மூளைக்கான உணவுகள் அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உணவுகள் வந்து நம்ம என்னோட கான்செப்ட் வந்து என் தாத்தா என்ன சாப்பிட்றோ அதான் நான் சாப்பிடணும். ஏன்னா அவர் குடலுக்கு எது ஒத்து வந்துச்சோ அதான் எனக்கு குடலுக்கு ஒத்து வரும். அவங்க போன இயற்கையான பாதைகளில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் நான் சந்திக்க தயார். ஸோ இஃப் யூ அது மாதிரி நம்ம ஒரு திங்கிங் கூட முன்னாடி போனோம்னா கட் ஹெல்த் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கட் ஹெல்த்துங்கிறது நம்ம கட்டில் இருக்கிற கிருமிகள்லாம் முக்கியம். ஏன்னா அது ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான் பிரெயினுக்கு ஃபார்டராக போகுது. அதுதான் நம்மளுக்கு மூளைக்கு ஒரு உணவாக வருது. சில விஷயங்கள் வந்து அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ், சில கெமிக்கல்ஸ் விச் இஸ் பாக்டீரியா, இந்த கிருமிகள் ரிலீஸ் பண்ணுறது தட் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ், தட் கிவ்ஸ் அஸ் குட் மூட்ஸ், அதெல்லாம் கொடுக்குறது. நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கணும்னா காலைல ஒரு கஞ்சி குடிச்சிங்கன்னா, நைட்டில் வச்ச பழுது குடிச்சிங்கன்னா you'll have a good professional and family life. யாரோ இரிட்டேட் பண்ணாலும் நம்மளுக்கு கோவம் வராது. ஸோ that kind of thing will come to play because these are good bugs. ஸோ நம்ம தாத்தா பாட்டி ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம அதை ரீஇன்வென்ட் பண்ண தேவையில்லை ஐ திங்க். அண்ட் சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன தான் இயற்கையான சோறு சாப்பிட்டாலும் சாயிலில் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா இல்லைன்னா அந்த சாப்பாடில் இருக்காது இல்லையா. ஸோ அந்த சாப்பாடை நம்ம ப்ரொமோட் பண்ணால் நம்ம சாயிலை பார்த்துக்கணும். ஓகே, என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக ஆல்கஹால் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். ஸோ ஐ வுட் சே தட் ஆல்கஹால் இஸ் அ பார்ட் ஆஃப் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் ஆல்கஹால்ங்கிறது இட்ஸ் அ பேட் திங் விச் இஸ் ப்ரூவன் நோ. முன்னாடி இன் மாடரேஷன் இட் இஸ் குட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா they are quite clear that it is not good. So I think that is something you should avoid. Other things are the packaged foods. In the sense processed sugars should not be taken. ரைஸ் அவாய்ட் பண்ணணும், சாம்பாரில் இப்போ குவான்டிட்டியை குறைக்கணும். அதெல்லாம் ஐ எம் நாட் வெரி ஷுவர் இஸ் குட் பிகாஸ் செட்டைட்டி பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிடணும். நான் குறிப்பிட்ட நோயாளிகள் பற்றி நான் அதில் இன்க்ளூட் பண்ணல. ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவனுக்கு ரூல்ஸ் வேறு. ஒரு நேச்சுரலி ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் ஒர்க்கிங் இன் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த அட்வைஸ். Have a balanced diet. Okay. And avoid any packaged item. Any packaged item. Refrigerated item கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு ரெஃப்ரிஜரேஷன் இல்லாமல் அன்றைக்கி வாங்கி சாப்பிடணுங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ப்ராக்டிகலி. ஸோ ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட் டு சம் எக்ஸ்டென்ட் வி ஹவ் டு அக்செப்ட். இந்த இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் டில் தட் எக்ஸ்டென்ட் ஓகே. பட் பேக்கேஜ்ட் அவாய்ட், ப்ராசஸ்ட் ஃபுட் அவாய்ட். அதே மாதிரி டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். டியூமர்ஸ், பிரெயினில் வர டியூமர்ஸ் வந்து ஸ்பைனில் வர டியூமர்ஸ் தான் ஐ டீல் வித், நான் டீல் பண்ணுறது. டியூமர் பயாலஜிங்கிறது எங்கேயுமே எல்லா உடம்புல இருக்க எல்லா டியூமரோட ஜெனட்டிக் பேசிஸ் அண்ட் பயாலஜி கிட்டத்தட்ட பர்டிகுலர் குரூப்ஸ் ஆஃப் ஜீன்ஸு, one accepting the tumor to grow, one not allowing the tumor to grow. இந்த பேலன்ஸ்ல தான் டியூமர்ஸே வந்து சேருது. இந்த பேலன்ஸ் எப்போ ஃபெயில் ஆகுதோ we get a tumor. பிரெயின் டியூமருங்கிறது வந்து வெல் பேக்கேஜ் டியூமர்ஸ். இந்த சென்ஸ் அங்கேருந்து டியூமர் வேற எங்கேயும் பரவாது. மற்ற இடத்துல இருக்கிற டியூமர்ஸ் வந்து அங்கேருந்து வேற இடத்துக்கு பரவும். நான் எல்லா டியூமரையும் சொல்ல வரல. ஒரு 80 to 90% ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ் do not spread out. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் between other tumors and brain tumors. And of course, like any other tumor in the body, brain tumor can be a cancerous tumor, brain tumor can be a non-cancerous tumor. ஓகே, இப்போ பிரெயின் டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஏதாவது சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியுமா? பிரெயின் டியூமர் வரதுக்குங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ங்கிறது வந்து யூஸ்வலாக ஹெடேக். அதுக்காக எல்லா ஹெடேக்கும் போய் ஸ்கேன் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. that has to be limited to certain other symptoms. வேற என்ன symptoms? headache persistent பல மாசங்களா இருக்கு, பல வாரங்களா இருக்கு. I think you need to look at it. நம்ம எல்லாருக்குமே தலைவலி வருமா வராதா மேடம்? கண்டிப்பா. வேலையில வரலாம், இந்த லைட்ல வரலாம், நம்ம சென்னை ஹீட்ல இப்போ வரலாம். ஸோ அந்த ஹெடேக்குங்கிறது உங்களுக்கு எல்லா சம்மர்லையும் வந்த ஹெடேக் உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஹெடேக் வந்தால் யூ ஷுட் பி ஒரிட். கரெக்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் சைனஸ் வந்திருக்கும்,
சைனஸ் வலி இல்லாமல் இந்த ஹீட்டில் வர ஹெட்டேக் இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா சார் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது பெட்டர். எல்லாம் தேவையில்லாமல் உருட்டி இந்த மேக்னெட்டில் போய் படுத்து நம்ம ஸ்கேன் எடுக்க தேவையில்லை. ஏன்னா அது ஒரு பின்விளைவு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட சேர்ந்த ஏதாவது சிம்டம்ஸ், தலைவலியோட வாந்தி, ஹெட்டேக் இந்த மார்னிங், சிவியர் ஹெட்டேக் இந்த மார்னிங், காலையில் எந்திரிக்கும் போது சிவியர் ஹெட்டேக். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 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 பாயிண்டர் டுவர்ட்ஸ் ப்ராப்ளி கெட் அ ஸ்கேன் டன். அண்ட் ஹெட்டேக் கூட டபுள் விஷன், ஹெட்டேக் வரும்போது பிளரிங் ஆஃப் விஷன், அதெல்லாம் வரலாம். பட் அதுவும் மைக்ரைன்லயும் வரலாம் அதெல்லாம். பட் இஃப் யூஆர் அ மைக்ரைன் பேஷண்ட்னா யூ ஆல்வேஸ் பீன் அ மைக்ரைன் பேஷண்ட். என்னைக்கோ ஒரு தடவை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 40 வயசுலையும் வந்தது, 30 வயசுலையும் வந்தது, 60 வயசுலையும் வந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். ஸோ மைக்ரைன்னா யூ வில் நோ. இதே திடீர்னு ஒரு 40 வயசுல ஒரு ஹெடேக் வருது, பிளரிங் ஆஃப் விஷன் வருது, டபுள் விஷன் வருது, இதெல்லாம் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு பி காஷியஸ் அண்ட் சே தட் லுக் பாஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, இப்போ டியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா சர்ஜரி மூலமா மட்டும்தான் குணப்படுத்த முடியுமா, இல்லை டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா? டேப்லெட்ஸ் மூலியமா ட்ரீட் பண்ற டியூமர்ஸ் ஆர் லிமிட்டெட் டு இன்ஃபெக்ஷன்ஸ். நம்ம இன்ஃபெக்ஷனையும் டியூமராக பார்க்குறோம் பிரெயினை பொறுத்தவரையும். ஏன்னா கட்டிகளாக வந்து நிற்கும். நியூரோசிஸ்டி சர்க்கோசிஸ், டியூபர்குலோமாஸ், டிபிலேன்னு வர கட்டி பேர் டிபி கட்டி. சில கிருமிகள் இந்த மோஷனில் குழந்தைகளுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கும், பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சி சொன்னால் பிரெயினில் போய் வரும், அதுவும் கட்டியாட்டம் நிற்கும், அதுக்கும் மாத்திரைகள். ஸோ இந்த இன்ஃபெக்டிவ் கட்டிகளுக்கு மாத்திரைகள் இஸ் தி ஆப்ஷன். மற்ற கட்டிகள் வந்து புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம், சாதா கட்டியாக இருக்கலாம். சில கட்டிகள் பார்த்தாலே ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் சாதா கட்டின்னு. அதுகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அப்சர்வேஷனில் வச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சைஸ் ரொம்ப கூடுது அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை எடுத்து ஆகணும். பட் டவுட்ஃபுல்லாக இருக்கிற டியூமரை எப்போவுமே ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க. பட் தேர் ஆர் சம் டியூமர்ஸ் விச் ஆர் கேன்சரஸ் டியூமர்ஸ் விச் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது ரொம்ப முத்தாமல் இருந்தால் சீக்கிரமாக எடுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறமா தான் கீமோதெரப்பி, ரேடியேஷன். பட் கீமோதெரப்பி இன் brain tumors is always tablets, usually. So it's not IV. IV is second line. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க டியூமர் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக இருக்கலாம், இல்லைன்னா கேன்சர் டியூமராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா கேன்சர் இட் செல்ஃப் ரிஸ்க் அப்படிங்கும் போது அது மூளையில் ஒரு கட்டியாக வருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரிஸ்கா, இல்லை அது க்யூரபிளா? Cancers are generally never curable. All cancers in general are அண்டர் ரெமிஷன். தட் இஸ் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வைப்போம், அதை அடக்கி வைப்போம். ஸோ பிரெயின் டியூமரை பொறுத்தவரையும் நம்ம அடக்கிற விதம் வந்து ஒன்று டியூமரை முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா யூ ஹவ் அச்சீவ்ட் ஹாஃப் த சக்ஸஸ். செகண்ட் வந்து கீமோதெரப்பியோ இல்லை ரேடியேஷனோ கொடுத்து அதே டியூமரை, அந்த ஏரியாவை திருப்பி டியூமர் வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எகெயின் அந்த டியூமரோட ஜெனட்டிக் பேசிஸ் அதெல்லாம் அந்த கட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து கேட்குமா கேட்காதா, டேப்லெட் கீமோதெரப்பி போதுமா, ஐவி கீமோதெரப்பி தேவையா, அதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வி கேன் கண்ட்ரோல் த டியூமர் அண்ட் கண்ட்ரோல் த டிசீஸ் ப்ராசஸ் வித் வி ஹவ் ஹேட் லாட் ஆஃப். எனக்கே நிறைய கேன்சர் டியூமர் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க ஹூ 6 months 7 months சொல்லுவோம் சம்டைம்ஸ் பார்த்துட்டு, பட் தே ஹவ் lived for 2-3 years 4 years 5 years அப்படியும் வராங்க. 7 years 8 years at age of 65-70. ஸோ நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ணி விடுறதுங்கிறது இஸ் நாட் கரெக்ட். பட் அஃப்கோர்ஸ் ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். ரொம்ப லேட் இன் ஏஜ்னா நம்ம கொஞ்சம் ஃபேமிலிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சில கீமோதெரபிட்டிக் மொடாலிட்டிஸ் சூட் ஆகாது. ஸோ அங்கே தான். பட் அதர்வைஸ் ஐ திங்க் டுடேஸ் கீமோதெரப்பி, டுடேஸ் ரேடியேஷன், ஸ்பெசிஃபிக்காக ரேடியேஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு லாங் டேர்ம் சர்வைவல் சான்சஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே. அதே மாதிரி நியூரோ ரேடியாலஜி அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். நியூரோ ரேடியாலஜி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இல்லை, இட்ஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் ஆஃப் சப்ஸ்பெஷாலிட்டி. இப்போ எல்லாமே சப்ஸ்பெஷாலிட்டி, இப்போ ஸ்பெஷலைசேஷன் மட்டும் இல்லையே. நியூரோ சர்ஜரியிலேயே பல பகுதிகளாக பிரிஞ்சுட்டே வருது. ஐ திங்க் இன்னொரு 15 years இல்லை மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸ். அதில் ஒன்று வந்து நியூரோ ரேடியாலஜி. நியூரோ ரேடியாலஜி வந்து இஸ் மோர் ரேடியாலஜிக்கல். நியூரோ ரேடியாலஜி வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கும். அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறவன் அந்த எம்ஆர்ஐயை பார்க்கறது, பிரெயினோட எம்ஆர்ஐ மட்டும் பார்க்கறது, பிரெயினோட ஸ்கேன்ஸே பார்க்கறது, பிரெயினோட ரத்த குழாய்களே பார்க்கறது. நம்ம டீம்லேயே டாக்டர் அருள் இருக்காரு. ஹி டஸ் நியூரோ இன்டர்வென்ஷனல். ஸோ ஹீ கேன் பி பார்ட் ஆஃப் அ நியூராலஜி டீம்லேருந்து வரலாம்,
நியூரோ ரேடியாலஜி டீம்லேருந்து வரலாம், ஓகே. நியூரோ சர்ஜன்லேருந்து வந்து இது பண்ணிட்டு போகலாம். ஸோ தெர் இஸ் அ 3-way காமன் பாயிண்ட். டாக்டர் இன்னொரு கொஷின் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்ஜெட்டோட தான் வந்து அதிகம் இருக்காங்க. லைக் ஹெட்செட் போடுறதாகட்டும், இல்லை ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் போடுறது, அவர் மொபைலில் வந்து அதிக நேரம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்கள் வந்து அதிகம் பார்க்க முடியுது. ட்ராவலில் சாங்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயம் வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுமா? லாட் ஆஃப் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஆர்எஃப் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் செக் பண்ணி பார்த்தாலே. ஸோ தெர் ஆர் சர்டன் லிமிட்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் தெர் இஸ் நோ அப்சல்யூட் ப்ரூஃப் இன் லிட்ரேச்சர் விச் இஸ் சேயிங் தட் யூ கேனாட் யூஸ் இட்னு ஒரு லிமிட் எதுவுமே போடலை. பட் ஐ திங்க் நம்ம எப்படி பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறோமோ ட்ரை டு யூஸ் சம்திங் விச் இஸ் இன் லிமிட்ஸ். அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர். தட்ஸ் வை யூ கால் இட் அன் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி. தட் இஸ் என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி தேவையில்லாத போது யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஐ திங்க் எனி டெக்னாலஜி வில் நாட் காஸ் அஸ் எனி ஹார்ம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.